ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் சில நேரங்களில் எனக்கு யார் துணை? எனக்கு யாரும் துணை இல்லை, என்னை எல்லோரும் எதிர்க்கிறார்கள், என்னால் இனி முன்னேற முடியாது என்று நாம் எண்ணலாம். ஆனால் இந்த வசனம் நமக்கு ஒரு வல்லமையான உண்மையை நினைவூட்டுகிறது. மனிதர்களின் எண்ணிக்கையே வெற்றியை தீர்மானிப்பதல்ல, தேவனின் பிரசன்னமே வெற்றியை தீர்மானிக்கிறது. நம்மை எதிர்ப்பவர்கள் இருக்கலாம், நம்மை தவறாமல் புரிந்து கொள்பவர்கள் இருக்கலாம், நம் முன்னேற தடை நிற்கிறவர்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் நமக்காக செயல்படும் போது எதிரிகளின் திட்டங்கள் நிறைவேறாது. அவர் திறந்த வாசல்களை யாராலும் மூட முடியாது, அவர் மூடிய வாசல்களை யாராலும் திறக்க முடியாது. ஒரு சிறிய படகு கடலில் பெரிய அலையில் சந்திக்கும் போது அதன் ஓட்டுநர் திறமையுள்ளவராயிருந்தால் அந்த படகு கரையை அடைந்துவிடும். அதே போல உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் பெருகி இருந்தாலும் நம் வாழ்க்கையில் மாலுமியாக தேவன் இருக்கும்போது நாம் மூழ்கிவிட மாட்டோம். மனிதர்களின் வார்த்தைகளை கேட்டு மனம் தளராதிருங்கள், சூழ்நிலையை பார்த்து பயப்படாதிருங்கள். தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை உறுதியாக நம்புங்கள். அவரை நம்பி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வீணாகாது. தேவன் தாமே இந்த நாளிலும் உங்களோடு இருந்து நீங்கள் செய்ய இருக்கிற எல்லா காரியங்களிலும் தேவ கரம், தேவ கிருபை உங்களை தாங்கி வழிநடத்த கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.